ஹாய், இந்த வீடியோவில் கார் ஃபெசிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கார் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன? சில கம்பெனிஸில் இல்லை மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயர்ஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கார் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது கார் கொடுப்பாங்க. எதுக்குன்னா எம்ப்ளாயீஸ் வில் ஹாவ் போத் அஃபிஷியல் யூஸ், லைக் தேல் ஹாவ் அஃபிஷியல் ஒர்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் சம் பர்சனல் ஒர்க்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ப்ளாயீஸ்க்கு சம்டைம்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும்போது, ஏன்னா டிராவலிங் இஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்டைன் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் சர்டன் பிஸ்னஸஸ். ஓகே, நம்ம டிராவல் பண்ணி தான் நம்ம ஒர்க் இருக்கு, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா டிராவல் பண்ணதுக்கு ஒரு வெஹிக்கல் வேணும். ஸோ அதுக்கு தான் வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு கார் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ அந்த கார் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணும்போது அதுல என்ன, அது எப்படி டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுக்கு, அது மாதிரி அது டாக்ஸபிளா இல்லையா அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஸோ மெயினாக இந்த கார் ஃபெசிலிட்டி வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான். ஓகே, கார் ஃபெசிலிட்டி இந்த ப்ரொவிஷன் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ் ஒன்லி. இதோட இது மெயினாக என்னன்னா, கார் ஃபெசிலிட்டி இஸ் அ பெர்க். பெர்க்னா இட் இஸ் அ பெனிஃபிட். ஓகே, கார் ஃபெசிலிட்டி இஸ் அ பெர்க் விச் இஸ் டாக்ஸபிள் ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். கார் ஃபெசிலிட்டியில ஆக்சுவலா 3 இது இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து the car is owned by the employee but the expenses is met by the employer. So நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபன்னி எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் வந்து எம்ப்ளாயி, லெட் அஸ் அஸ்யூம் அனிருத் இஸ் அன் எம்ப்ளாயி அண்ட் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர் இஸ் தோனி. ஸோ வந்து தோனி இஸ் எம்ப்ளாயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, கார் இஸ் ஓன்ட் பை அனிருத். நான் வந்து கார் ஓன் பண்ணியிருக்கேன், ஆனா அதோட காரோட ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், அந்த எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வந்து தோனி இன்கர் பண்ணா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கேஸ். கார் ஓன் பை எம்ப்ளாயி பட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மெட் பை எம்ப்ளாயர். செகண்ட் கேஸ் என்னன்னா, அதாவது தோனி வந்து கார் வந்து வச்சிருக்காரு, ஓன் பண்ணிருக்காரு, ஆனா வந்து அனிருத் வந்து அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பே பண்றான். அதுதான் சொல்றான், ஓன் பை எம்ப்ளாயர் பட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயி அப்படின்றது. தேர்ட் கேஸ் என்னன்னா, தோனி இஸ் ஓனிங் த கார் அண்ட் தோனி இஸ் மீட்டிங் தி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி கார். அதுதான் ஓன் பை தி எம்ப்ளாயர் அண்ட் இட் இஸ் எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஸோ அந்த ஈச் கேஸ்லேயே 3 பிரிக்கலாம். என்னன்னா, கார் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபார் அஃபிஷியல் பர்பஸ், கார் இஸ் ஒன்லி யூஸ்ட் ஃபார் பிரைவேட் பர்பஸ் அண்ட் கார் இஸ் யூஸ்ட் ஃபார் போத் அஃபிஷியல் அண்ட் பிரைவேட் பர்பஸ். ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம். கார் எனக்கு வந்து எம்ப்ளாயர் கொடுக்குறாரு, இல்லை நான் கார் ஓன் பண்ணியிருக்கேன், அதோட எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் வந்து மீட் பண்றாரு அப்படின்னா அஃபிஷியல் பர்பஸ்க்கு தான் நடக்குது. அப்படிங்கும்போது இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். இதுவே நான் கார் ஓன் பண்ணியிருக்கேன், ஆனா வந்து எக்ஸ்பென்சஸ் நான் என்னெல்லாம் இன்கர் பண்றேனோ, எதுக்கு பிரைவேட் பர்பஸஸ்க்கு இன்கர் பண்றேன், அதோட எக்ஸ்பென்சஸ் வந்து தோனி பாத்துக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். கரெக்டா? ஸோ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். ஏன்னா என்னோட எக்ஸ்பென்ஸ் என் கார், நான் தானே அதை பார்க்கணும், அது வேற ஒருத்தர் எதுக்கு மீட் பண்ணும். ஸோ அவர் அப்படியே சப்போஸ் ஐ ஹவ் பெய்ட்னா இட் இஸ் அ பெனிஃபிட் டு மீ, ஸோ தட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். இதே போத் பர்பஸ்க்கு அது யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்னன்னா, இஃப் லாக் புக் இஸ் நாட் மெயின்டைன், கம்பெனிஸ்லனா ஒரு கார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா தே ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ரெக்கார்ட். அந்த கார் என்னைக்கு வந்து நான் கொடுக்குறேன், கார் எங்கெங்கெல்லாம் போகுது, கார் எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்ற ப்ராப்பர் ரெக்கார்ட் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கணும். அப்படி அந்த ப்ராப்பர் ரெக்கார்ட் வச்சிருந்தாங்கன்னா எதுக்கு தேவையில்லாம வேற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும். நான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh rupees எக்ஸ்பென்சஸ் வந்து எம்ப்ளாயர் இன்கர் பண்றாரு அப்படின்னா அந்த லாக் புக்லயே இருக்கு, நான் 70,000 வந்து பிரைவேட் பர்பஸ் யூஸ் பண்ணிருக்கேன், 30,000 வந்து அஃபிஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படின்னா டேரக்டா 70,000 வந்து நம்ம டாக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி 30,000 விச் ஐ யூஸ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ், அது ஃபுல்லி எக்ஸம்ப்ட்னு சொல்லலாம். அது இல்லாத போது ஒரு பிரச்சனை வருது. என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் போது தான், இஃப் லாக் புக் இஸ் நாட் மெயின்டைன், ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னவோ அதை எடுத்துக்கோ. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அதுல மைனஸ் 2,400 per month or 1,800 per month. 2,400 month or 1,800 per month அப்படின்னா என்ன? If it is a big car, that is 2,400 per month. If it is a small car, it is 1,800 per month. அப்படின்னா என்ன? பிக் கார்னா என்ன, ஸ்மால் கார்னா என்ன? பிக் கார்னா if the car's horsepower ன்னு சொல்லுவாங்க. ஓகே, so காரோட horsepower if it is greater than 16, it is a big car. If the car's horsepower is less than 16, it is a small car. அதுதான் ஸ்மால் காரோட horsepower less than 16 HP. பிக் காரோட horsepower it's more than 16 HP. ஓகே, அப்படி பண்ணும்போது
என்ன அர்த்தம், ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அது கொடுத்துட்டு மைனஸ் அது பண்ணதுதான் இட் இஸ் டாக்ஸபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, வாட் இஃப் டிரைவர் இஸ் எம்ப்ளாய்ட் பை தி எம்ப்ளாயி. நான் கார் ஓன் பண்ணியிருக்கேன், நான் ஒரு டிரைவரையும் என்கேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், ₹900 per month இஸ் எக்ஸம்ட். எக்ஸம்ட் எக்ஸம்ட் இங்க எக்ஸம்ட் இது முக்கியம். ஏன்னா மற்ற ரெண்டு சிச்சுவேஷன்லயும் இட் இஸ் டாக்ஸபிள்னு இருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல மட்டும் எக்ஸம்ட் இருக்கும். அது ஸோ கேர்ஃபுல்லா ப்ரொவிஷன்ஸை பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா தரவா இருந்தாலும் ப்ரொவிஷன்ஸ் இன்கம் டேக்ஸ் பார்க்கும்போது ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியா டக்குன்னு போட்டுடலாம். ஸோ தட் இஸ் இட். ஓன் பை எம்ப்ளாயி பட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் மெட் பை தி எம்ப்ளாயர். என்னோட காரு நான் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இன்கர் பண்ணியிருக்கேன், ஆனா வந்து அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து என்னோட எம்ப்ளாயர் வந்து கட்டியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அதை வந்து அஃபிஷியல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன்னா தட் இஸ் எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். இதே நான் பிரைவேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தேன் தட் ஃபுல் எக்ஸ்பென்ஸ் இஸ் டாக்ஸபிள். இதுவே வந்து நான் போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தேன்னா எம்ப்ளாயர் வந்து லாக் புக் வச்சிருந்தாரு அப்படின்னா ஓகே, அதுக்கே அந்த ரேஷியோல வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இதுவே லாக் புக் இல்லைன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் -2400 per month in case of big car or -1800 per month in case of small car. அது பண்ணிட்டோம்னா that is taxable. And driver நான் engage பண்றேன் அப்படின்னா so ₹900 per month is exempt. ஓகே, நெக்ஸ்ட் வந்து car is owned by the employer but the expenses is met by the employee. அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் பர்பஸ்க்கு இருந்தா இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ். இதுவே பிரைவேட் பர்பஸ்க்கு இருந்தா இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். என்னது ஃபுல்லி டாக்ஸபிள், எய்தர் 10% ஆஃப் காஸ்ட் ஆர் ஹையர் சார்ஜஸ், அது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். நெக்ஸ்ட் போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தேன்னா லாக் புக் இஸ் நாட் மெயின்டைன் அப்படின்னு இருக்கும் போது ஸ்மால் காருக்கு ₹600 per month, பிக் காருக்கு ₹900 per month. And if driver is employed by the employer na ₹900 per month taxable. Third situation, car is owned by the employer and the expenses are also met by the employer. அப்படி பார்க்கும்போது official purpose க்குனா it is fully exempt, private purpose க்குனா it is fully taxable, that is 10% of cost and repairs and maintenance expenses. இங்க அண்டுன்னு இருக்கு, அங்க ஆறுன்னு இருந்தது. தேர்ட் வந்து போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் கேஸ்ல பார்த்த மாதிரி எய்தர் ₹1800 per month or ₹2000 per month இஸ் டாக்ஸபிள். ஓகே, ஸ்மால் காருக்கு 1800 per month, பிக் காருக்கு 2000 per month. அதே மாதிரி டிரைவர், இஃப் எம்ப்ளாயர் ஹாஸ் எங்கேஜ் டிரைவர், அதுக்கு வந்து 900 per month டாக்ஸபிள் அப்படின்னு சொன்னாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னா இதுல தான் நம்ம ஸ்மால் காருக்கு நான் என்ன, பிக் கார்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி வாட் இஃப் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயிக்கு மோர் தென் 1 கார் ப்ரொவைட் பண்றாரு. இப்போ எனக்கு வந்து மோர் தென் 1 கார்னா ஒரு 2 கார்ஸ் ப்ரொவைட் பண்ணு வச்சுக்கோங்க. இப்போ அப்போ என்ன எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் காரை ஏதாச்சும் ஒரு காரை வந்து அதை வந்து நான் போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்றேன், ரெண்டாவது காரை வந்து வெறும் பிரைவேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதாவது மோர் தென் 1 கார் கொடுத்துட்டாங்கன்னா வெறும் ஒரே காரை மட்டும் போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்றேன்னு எடுத்துக்கணும். அதாவது எடுத்துக்கணும், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இல்லை, இதுதான் ப்ரொவிஷன். ஒரு காரை வந்து என்னது வெறும் நான் போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண எடுத்துக்கணும். இதே மற்ற காசெல்லாம் என்ன பண்ணும், வெறும் பிரைவேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண எடுத்துக்கணும். அது லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மெனி காஸ். ஆனா வெறும் ஒரே காரை மட்டும்தான் போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண எடுத்துக்கணும். மற்ற மிச்ச காசு எல்லாத்தையும் வந்து பிரைவேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து எந்த கார் வந்து போத் பர்பஸ், எந்த கார் வந்து பிரைவேட் பர்பஸ், அது நம்ம எப்படி டிசைட் பண்ணது அப்படின்னா தட் இஸ் லெஃப்ட் எம்ப்ளாயி. எனக்கு எந்த காரை போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்றேன், எந்த காரை வந்து பிரைவேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு அப்படி எடுத்து நம்மளுக்கு எதுல டாக்ஸ் பெனிஃபிட் அதிகமா இருக்கோ அந்த காரை நான் என்னோட சாய்ஸ் படி நான் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் எனக்கு ஒரு ஸ்மால் கார் வருது, ஒரு பிக் கார் வருதுன்னா பிக் காருக்கு அஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சஸ் மோர் நான் இன்கர் பண்ணிருப்பேன். ஸோ பிக் காருக்கு வந்து நான் போத் பர்பஸ் யூஸ் பண்ணேன், கன்செஷனல் ரேட் இருக்கும். இதே ஸ்மால் காருக்கு நான் ஃபுல்லி டாக்ஸபிள் தானே பிரைவேட் பர்பஸ், அப்படி பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி இட் வில் பி லெஸ். அப்படி பார்க்கும்போது நான் பிக் கார்னு வந்ததுனாலே அதுக்கு போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்துட்டு மற்ற ஸ்மால் காரை வந்து நான் இதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம்ல, ப்ரைவேட் பர்பஸ்க்கு தான் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால தான். ஸோ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், தரவா இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஜஸ்ட் அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம்னா யூ வில் ஹேவ் ஃபுல் கிளாரிட்டி. First, X is provided with 2 cars to be used for official and personal work, and the following information is available from the companies. நான் சொன்னேன்ல என்னது போத் 2 கார் கொடுத்துருக்கான் அப்படின்னு இருக்கும்போது என்னது ஒரு கார் 18 ஹெச்பி, இன்னொரு கார் 10 ஹெச்பி. அப்படி இருக்கும்போது 18 ஹெச்பி கார், 10 ஹெச்பி கார். நான் 18 ஹெச்பி காரை என்னோட சாய்ஸ் படி நான் போத் பர்பஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 10 ஹெச்பி காரை வந்து 10 ஹெச்பி காரை என்னோட சாய்ஸ் படி ப்ரைவேட் பர்பஸ் தான் இருக்கான்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓன் பை எம்ப்ளாயர் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயர். நான் வந்து பிக் காரை வந்து போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஸ்மால் காரை வந்து வெறும் பிரைவேட் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போதான் எனக்கு வந்து டாக்ஸ் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அது ஏன்ட்டு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. அப்படி பார்க்கும்போது போத் பர்பஸ் 18 ஹெச்பி கார்னா என்ன அர்த்தம்? 2412 per month into 12. ஏன்னா 2400 per month அப்படின்னு இருக்கும்போது 28,800. அதே மாதிரி டிரைவர் சேலரி 900 into 12. அப்படி போத்தா 2 ஆட் பண்ணா நமக்கு 39,600 டாக்ஸபிள் வரும். செகண்ட் கார் பிரைவேட் பர்பஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் பிரைவேட் பர்பஸ் யூஸ் பண்ணி தானே என்ன அர்த்தம்? 10% ஆஃப் த காஸ்ட் பிளஸ் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் சேலரி ஆஃப் டிரைவர் மூணுத்தையும் நம்ம வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். அப்படி பண்ணா 2,35,600 அப்படின்னு வரும். அப்படி வேணும்னா என்ன பண்ணலாம், ஆப்போசிட் வைஸ் வர்ஸா கூட நம்ம எடுத்துக்கலாம். போத் பர்பஸ் வந்து ஸ்மால் கார்னு எடுத்துட்டு பிரைவேட் பர்பஸ்க்கு பிக் கார்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க அதை கால்குலேட் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதோட ஆன்சர் கண்டிப்பா 2,35,000 அதிகமா வரும். அதனால தான் வந்து நம்ம இப்படி சூஸ் பண்ணிக்கிறோம். ஆஸ் அ ஹோல் என்ன நம்மளுக்கு எதுல டாக்ஸ் பெனிஃபிட் வருதோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். போன கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 8 தான். Question number 9. Question number 10. X has been provided with the benefit of a car by his employer. Compute the perquisite value of the car for the assessment year 2025 to 2026 in the following situation, assuming X is a specified employee. X has been provided with car 12 HP owned by the employer. Cost of the car is 12 lakh. Okay, small car. So நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தாலே நம்ம எப்படி அப்ரோச் இருக்குன்னு நான் சொல்லி எழுதி காமிக்கிறேன். நான் ஒரு கொஸ்டின் பார்க்குறேன். ஓகே, எக்ஸ் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் வித் கார் 12 ஹெச்பி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதிடுவேன், ஒன்னொன்னா என்னோட கீ பாயிண்ட்ஸ்லாம் நான் எக்ஸாம்பிள் அப்படியே எழுதிடுவேன். ஆன்சர் ஷீட்ல 12 ஹெச்பி. ஓகே, இது ஸ்மால் கார் அப்படின்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன சொல்றேன், ஓன்ட் பை த எம்ப்ளாயர். ஸோ கார் ஓன்ட் பை தி எம்ப்ளாயர். கார் ஓன்ட் பை எம்ப்ளாயர். அப்புறம் என்ன, அந்த காஸ்ட் ஆஃப் த கார் இஸ் 12 lakh. த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த கம்பெனி. இன்கர்ட் பை த கம்பெனி, அப்போ எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்சோ மெட் பை தி எம்ப்ளாயர். அப்போ இதை எழுதிடுவேன், எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயர். ஸோ இதான் கேஸ். கரெக்டா 3 கேஸ்ல இது ஒன் ஆஃப் தி கேசஸ். அண்ட் எதுக்கு போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம், கரெக்டா? பார்ட்லி ஃபார் அஃபிஷியல் அண்ட் பார்ட்லி ஃபார் பிரைவேட். ஆனால் போத் பர்பஸ். இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுவேன், எக்ஸாம்ல இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஸோ இது 3 எழுதிட்டோமா. ஃபர்ஸ்ட், கார் ஓன் பை எம்ப்ளாயர் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ மெட் பை எம்ப்ளாயர்னா அந்த ப்ரொவிஷன் போடுவேன். கார் ஓன் பை எம்ப்ளாயர், ஓகே, எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ மெட் பை எம்ப்ளாயர்னா தேர்ட் கேஸ் தானே, கரெக்டா? ஆமா, தேர்ட் கேஸ். அதுல என்ன சொல்லியிருக்கான், போத் பர்பஸ் சொல்லியிருக்கான். போத் பர்பஸ்னா கீழே வந்துடணும். அதுல என்னது, எய்தர் 1,800 per month ஆர் 2,400 per month. அதுல எது சூஸ் பண்றது? இல்ல பிக் ஸ்மால் கார்னு இருக்கு. ஸ்மால் கார்னா கண்டிப்பா 1,800 per month. இப்போ 1,800 per month தான் டாக்ஸபிள். அது இல்லாம டிரைவரும் இருக்கான், கரெக்டா? டிரைவர் சேலரியும் இருக்கு. அப்போ டிரைவரும் என்கேஜ் பண்ணிருக்கான் அப்படின்னு இருக்கும்போது டிரைவருக்கு 900 per month. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா வில் பி ஏபிள் டு லொகேட் தி ப்ரொவிஷன். இப்படி பண்ணுவோம், 1,812 plus 912 which is 32,400 is taxable. Next question. Question number 2. Assume in situation, அதே தான் situation. ஆனா என்ன, the car is used for only private purpose னா, car is only used for private purpose. Third case, car is only used for private purpose னா, it is fully taxable. இப்போ என்னென்னலாம் பே பண்ணிருக்கோம், it is fully taxable. அப்படி பண்ணுவோம், 10% of cost plus 90,000 plus 84,000 plus 10,000. Entire amount is taxable, just 3,400, 3,04,000.
நெக்ஸ்ட் கார் 18 HP இஸ் ஓன்ட் பை தி எம்ப்ளாயர். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இது எனக்கு நியூ கண்டிஷன் என்ன, 18 HP கார் 18 HPனா விச் இஸ் கிரேட்டர் தேன் 16 HP. கரெக்டா? கிரேட்டர் தேன் 16 HPன்னு இருக்கும்போது பிக் கார் cost of car being 25 lakh. okay, car is owned by the employer. owned அதே மாதிரி ஓகே, car is owned by employer ஆனா எக்ஸ்பென்சஸ் met by employee அதுதான் இருக்கு. இதை என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ்பென்சஸ் ஃபார் பிரைவேட் பர்பஸ் ஆர் ஹவவர் இன்கர்ட் பை எக்ஸென்ட் எம்ப்ளாயி, அதை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன, போத் பர்பஸா கிடையாது, வெறும் பிரைவேட் பர்பஸ்க்கு மட்டும். அப்புறம் என்ன பண்ணிடுவேன், இது ஃபர்ஸ்ட் கேஸா, செகண்ட் கேஸ்ல பிரைவேட் பர்பஸ்னா இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அப்போ அந்த ப்ரொவிஷன்ல ஃபுல்லி டாக்ஸபிள் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா 10% ஆஃப் த காஸ்ட். இப்போதைக்கு இதில் வெறும் 10% ஆஃப் காஸ்ட் மட்டும் தான் எடுக்க முடியும், ஏன்னா வேற இதெல்லாம் கொடுக்கல. ஸோ 10% ஆஃப் காஸ்ட் மட்டும் எடுத்துட்டு, ஓகே சாரி, இட் இஸ் யூஸ் பார்ட்லி ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் அண்ட் பார்ட்லி ஃபார் பிரைவேட் பர்பஸ் கொடுத்துருக்கோம். சாரி அப்படி கொடுக்கும்போது போத், இப்போ செகண்ட் கேஸ்ல போத்ன்னு கொடுத்துட்டான். போத்லன்னா என்ன அர்த்தம், எய்தர் 600 per month or 900 per month. இதுல வந்து பிக் கார், அப்போ 900 per month. அப்படி போனா 900 into 12 which is 10,800 is taxable. இதே பிரைவேட் பர்பஸ்க்கு இருந்தால் தான் இப்போதான் நான் சொன்னது வரும். பிரைவேட் பர்பஸ்ன்னு இருக்கும்போது என்டையர் அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள். இதுல வெறும் 10% ஆஃப் காஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10% ஆஃப் 25 lakh is 2,50,000 taxable அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், எக்ஸ் ஓன்ஸ் அ கார் which is 1400 cc. சரி, நம்ம இந்த இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1400 cc இஸ் நத்திங் பட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஆக்சுவலா இருக்கும்போது இட் இஸ் நாட் கோயிங் டு பி கரெக்ட். ஆனா நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கணும்னா 100 cc is equal to 1 horse power அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் 14 horse power. இது ஆக்சுவலா லாஜிக்கலா இட் இஸ் நாட் ரைட், பட் ஸ்டில் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்காக இப்படி தான் எடுத்துக்கணும். 14 cc அப்படின்னா ஸ்மால் கார். ஓகே, ஸ்மால் காரு யூசஸ் பார்ட்லி ஃபார் அஃபிஷியல்னா இப்போ போத் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கான். ஓகே, எக்ஸ் ஓன் பண்ணியிருக்கானா, கார் ஓன்ட் பை எம்ப்ளாயி. ஓகே, ஆனா எம்ப்ளாயர் வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்றான் பாருங்க. கேஸ்ல ரீஇம்பர்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றான். இப்போ ரீஇம்பர்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு இருக்கும்போது என்ன அர்த்தம், எக்ஸ்பென்சஸ் ஆர் மெட் பை எம்ப்ளாயி. நான் வந்து காசு பே பண்ணிட்டேன், அந்த காசை எம்ப்ளாயர் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்போது எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயர்னு வருமா, எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயர். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல போத்ல என்ன 2,400 per month or 1,800 per month. 1,800 per எது சூஸ் பண்ணணும், ஸ்மால் காரா பிக் காரான்னு பார்க்கணும். ஸோ இல்லை ஸ்மால் கார் தான் இருக்குன்னா அப்போ 1,800 per month. இல்லை டிரைவர் இருக்கானா, டிரைவரும் இருக்கான். அப்போ அதுல ஒரு 900 per month, அது வந்து எக்ஸம்ட். 900 per month இஸ் எக்ஸம்ட், கரெக்டா? இப்போ என்ன பண்ணணும், கார் ஓன் எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயர்னு இருக்கும்போது 1,800 into 12 which is 21,600. 900 into 12 which is 10,800. So 32,400. So 32,400 is exempt. இப்போ என்ன பண்ணோம், ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் 32,400 which is 1,01,600. ஓகே, ஸோ ப்ரொவிஷன்ஸ் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். அது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக வில் பி ஏபிள் டு சால்வ். இதே சிச்சுவேஷன் நீங்களே லாக் புக் மெயின்டைன் பண்ணியிருக்கான். அது என்ன கிளியரா போட்டுருக்குன்னா 90% ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் அஃபிஷியல் யூஸ் அண்ட் 10% ஃபார் பிரைவேட் யூஸ்னா, இப்போ 10% ஃபார் பிரைவேட் யூஸ் தானே இட் இஸ் டாக்ஸபிள், கரெக்டா? இப்போ 10% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பென்ஸ்னா 1,34,000, அதில் 10% தான் பிரைவேட் பர்பஸ்னா இப்போ 13,400 டேரக்டா நம்ம இது பண்ணிடலாம், கரெக்டா? நான் ஃபர்ஸ்டே ப்ரொவிஷன் எக்ஸ்பென்ஸ் டேரக்டா வி கேன் ஃபைண்ட். நெக்ஸ்ட் ஜி, கார் 1,700 cc. ஓகே, அப்போ அதை பிக் கார்னு எடுத்துக்கணும். owned by the employer. okay, owned by employer. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸும் met by employer. ஓகேவா, expenses are also met by employer. ஓகே, அப்போனா தேர்ட் கேஸ், employer maintains log book of the car. ஓகே, எக்ஸ் அண்ட் எம்ப்ளாயி யூஸ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸஸ் ஒன்லி. ஸோ லாக் புக் மெயின்டைன் பண்ணதால என்ன தெரியுதுன்னா, he has used only for official purpose. official purpose யூஸ் பண்ணியிருந்தானா what? So it is fully exempt, correcta? So G case வந்து it is fully exempt because it has used it only for official purpose. So therefore it is fully exempt. So car facility பொறுத்தவரைக்கும் it is one of the important provisions under this perks taxable for specified employees only.
That is, perks taxable for specified employees. Car facility is one of the important provisions. But ஆனால் அந்த ப்ரொவிஷனை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வில் பி ஏபிள் டு சால்வ் த கொஷின்ஸ் குவிக்லி. ஸோ மெயின் பார்ட் வந்து இதில் வில் ஹாவ் டு லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தி எக்ஸாக்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆர், அண்ட் யூ ஹாவ் டு keep it in your mind. That is, we have to memorize it so that you will be able to properly solve the questions. அது தவிர இதில் வேற எதுவும் அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ தட் இஸ் இட். இந்த வீடியோவில் கார் ஃபெசிலிட்டி, தட் இஸ் இட் இஸ் அ perk taxable for only specified employees, அதோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அது ரிலேட்டட் சம்ஸும் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது நம்ம சால்வ் பண்ண சம்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றேன். அதே மாதிரி நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நான் இப்போ எப்படி சால்வ் பண்றேன்னா, நான் கொஸ்டினை நான் ஒரு ப்ரொவிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர் அண்ட் அதோட பேசிக் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஓவரால் கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கு தான் ஜஸ்ட் எதெல்லாம் ஓவரால் அதை கவர் பண்ணதோ அதோட கொஸ்டின்ஸாக சால்வ் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு வேற எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல கூட டவுட் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ஸ் கூட நான் வந்து I'll try to solve those questions and make you clear with those questions as well. So இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த ப்ரொவிஷன் எல்லாம் இந்த ப்ரொவிஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் அதே மாதிரி சப்போஸ் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. I'll clarify it. Thank you.